அஜித் சார் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இன்டர்வியூல நெறைய விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நெறைய பேருக்கு நெறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து குடுத்திருப்பாரு. இது எல்லாத்தையும் தாண்டி மனைவியை பற்றியும் ரொம்பவே பெருமிதமா வந்து பேசியிருப்பாங்க. ஷாலினி அஜித்குமார பற்றி. ஆக்சுவலா வந்துட்டு அவருடைய இன்டர்வியூ இப்ப நெறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த பதிவு மூலியமா ஆ இன்னொரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிறது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நெறைய பேர் வந்து அஜித்குமார் சார் இந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபேமிலி மேலேயும், எல்லார் மேலேயும் வந்து அவர் காட்டுற அந்த ஒரு லவ், அஃபெக்ஷன் அண்ட் அந்த ஒரு ரெஸ்பெக்ட், முக்கியமா ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுடைய ரசிகர்களும் வந்து நெறைய பேர் வந்து ஃபாலோ பண்றதா வந்து நெறைய கருத்துக்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பார்க்கக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வந்து அஜித்குமார் சார் அவங்க மனைவிய பற்றி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "நான் என் மனைவி ஷாலினிக்கு வாழ்நாள் முழுவதும் ரொம்பவே கடமைப்பட்டுருக்கேன். ரேசிங்கில வந்து பங்கேற்கிறேன். சண்டை காட்சியில டூப் போடாம நானே வந்து நடிக்கிறேன். என்ன போன்றவரோட வாழ்வதெல்லாம் அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. இவைகள் எல்லாத்தையுமே வந்து ஷாலினி போன்ற ஒரு துணையின்றி சாத்தியமாகியே இருக்காது." அப்படின்ற மாரியும் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நெறைய ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி மேல காமிக்கிற அஃபெக்ஷன் நான் சொன்ன மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து ரசிகர்கள் கேட்டு அத வந்து ஃபாலோ பண்ற நாங்களும் எங்க குடும்பத்த இந்த மாரி பார்த்துப்போம். எங்களுடைய சுத்தி இருக்கிறவங்கள இந்த மாரி நாங்க வந்து செய்வோம்னு வந்து நெறைய பேர் கருத்து பதிவுகள் பண்ணியிருக்கிறது வந்துட்டு, நிஜமாலுமே பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.